அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமான தேவனே, உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பேசும் தெய்வம் நீர், அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 145:14. The Lord upholds all who fall and raises up all who are bowed down. சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமேன். நன்றி இயேசுவே. இந்த வசனத்தை கொடுத்தரே, உமக்கு எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. Thank you Jesus. Thank you Father God. Thank you Holy Spirit. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நீங்க இடைப்படுவீராக. கடன் பாரங்கள், கடன் சுமைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தகப்பனே, அவங்களை எழுப்பி விடுவீராக, அவங்களை தூக்கி விடுவீராக. இந்த பாவத்தை விட்டு நான் மீண்டு வர முடியல, இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வர முடியலையே என்று அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி விடுமா ஜெபிக்கிறோம். இந்த விழுகிற யாவரையும் தாங்கி பிடிப்பீராக இயேசுவே. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுவீராக. இந்த பாவ சேற்றிலிருந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உங்களுடைய ரத்தத்தினால் அவங்களை கழுவி உங்களது பிள்ளைகளாக மாற்றுவீராக இயேசுவே. அவங்கள தொடுங்க. இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கிறப்போ விடுதலை தருவீராக. கெட்ட சொப்பனங்கள், தவறான சிந்தனைகள் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. அவங்க சிந்தையை கழுவுங்க. கிறிஸ்துவின் சிந்தை உள்ள பாத்திரவன்களாக உருவாக்குங்க அப்பா. அவங்கள தொடுவீராக. உங்க வல்லமையில கரம் அவங்க வாழ்க்கையில இடைப்படுவதாக. என்னென்ன மன போராட்டங்கள் அவங்க இருதயத்துல இருக்கோ அதுல இருந்து விடுதலையாக்கி திரும்ப ஜெபிக்கிறோம். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சஃபரிங்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்கப்பா. Let them be delivered in the name of Jesus Christ. எந்த காரியத்தை குறித்து அவங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ பலப்படுத்துங்க. அவங்கள ஆளுகை செய்யுங்க அப்பா. Thank you Jesus. We praise you and we glorify you mighty God. முற்றிலுமாக விடுதலை பெற கிருபை செய்யுங்க. அந்த சிந்தனையிலிருந்து விடுதலை தருவீராக. தவறான எண்ணங்கள்ல இருந்து விடுதலை தாங்க. அசுத்தமான சிந்தையிலிருந்து விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்தில். உங்க கரம் இடைப்பட்டு அவங்களை ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாக வாழ தகுதிப்படுத்துங்க இயேசுவே. நீரே பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. மேரேஜ் காரியத்துல தோல்விகள் மத்தியில எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள தூக்கி விடுங்க இயேசுவே. எந்த காரியத்தை குறித்து அவங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ பலப்படுத்துங்க. தேற்றரவாளான இயேசு கிறிஸ்துவே, அவங்கள சகாயம் செய்து வழி நடத்தி பலப்படுத்தி தெளிந்த புத்தி உள்ள பாத்திரவன்களாக உருவாக்குங்க. அவங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவை, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்த வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.